ஒரு தடவைக்கு ஒரு முறை தமிழ்நாட்டின் ஒரே ஓரத்தில் உள்ள அடர்ந்த காடில் ராஜா என்ற ஒரு இளைஞன் சாகசம் செய்ய விரும்பி உள்ளே போனான். காட்டின் நடுவில் பழமையான ஒரு கோயில் இருப்பதாகவும் அங்கே ஒரு பேய் இருப்பதாகவும் கிராம மக்கள் சொல்வார்கள். ஆனால் ராஜா அவைகளைக் கேட்கவில்லை. அவன் அந்த கோயிலை அடைந்தபோது வெகு நேரமாக காத்திருந்த ஒரு குரல் கேட்டது. இங்கே வராதே! ஆனால் ராஜா பயப்படவில்லை. அவன் உள்ளே சென்றான். அங்கே ஒரு பெண் பேய் தோன்றினாள். அவள் பெயர் அருந்ததி. அவள் சொன்னாள், நான் இங்கே சிக்கிக்கொண்டது உண்மையான காரணம் தெரியுமா? ராஜா அதிர்ந்து கேட்டான், என்ன காரணம்? அவள் சொன்னாள், நான் பேய் அல்ல, ஒரு சாபத்தால் இங்கே இருக்கும் மனிதி. சாபத்தை நீக்க ஒருவரின் உதவி வேண்டும். ஆனால் இதுவரை யாரும் பயமில்லாமல் வரவில்லை. ராஜா உதவ தீர்மானித்தான். அவளது சாபத்தை நீக்கத் தேவையான பழமையான பாம்பு சிலையை அந்தக் கோயிலில் இருந்து எடுத்தான். சிலையை கீழே வைத்தவுடன் அருந்ததி மனிதியாக மாறினாள். அவளும் ராஜாவும் காடை விட்டு வெளியே வந்தார்கள். திருப்பம் என்னவென்றால், அருந்ததி ஒரே ஒரு நிபந்தனை கூறினாள். இப்போது நீயே அந்த சாபம் அடையும் நேரம் வந்துவிட்டது. அடுத்த நாளே ராஜா காணாமல் போனான். காடின் அந்த கோயிலில் இன்னொரு நிழல் தெரிகிறது என மக்கள் பேசத் தொடங்கி நர்